இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்கிருப்பது ஹஸ்த பாதாங் குஸ்தாசனம் அப்படின்னு பேர். ஹஸ்த பாதாங் குஸ்தாசனம் வாயில் கொஞ்சம் நுழையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் எளிமையான ஆசனம். இதை யார் யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்லாம் வலி அதிகமாக இருக்குது பாருங்கள், அவங்க செய்யணும். மரத்து போகுது பாருங்கள், அவங்க செய்யணும். நினைவாற்றல் அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்க இதை செய்யணும். அதே போல் இந்த வெரிகோட்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க இதெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆசனம் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஆசனமாகும். இந்த மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் காலை 5:30 மணி அளவில் உங்களுக்கு இந்த ஆசனங்கள் ஒரு ஆசனமும் டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆசனங்கள் செய்கிறது மிகவும் எளிமையானதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. மிகவும் எளிமையானதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். கடினமாக உள்ளதெல்லாம் ஏன்னா சொல்லிக் கொடுக்கலன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பழகினதுக்கு அப்புறம் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க எளிமையாக செய்ய முடியுங்கிறதுக்காக தான் கடினமான ஆசனங்கள் இல்லாமல் எளிமையான ஆசனங்கள் மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை இப்போ உட்கார்ந்த நிலை, படுத்த நிலை இப்படி மாறி இப்போ நின்ற நிலையில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹஸ்த பாதாங் குஸ்தாசனம் செய்வதனால் என்னென்ன பயன்கள் என்பதை நம்ம எப்பொழுதும் போல் 2 பாகங்களாக பிரிச்சுக்கணும். ஏன் 2 பாகங்களாக பிரிச்சுக்கிறோம்னா, ஒரு ஆசனம் செய்ய ஒரு கடினமாக இருக்கும், அப்போது நமக்கு மனதளவில் உங்களுக்கு செய்ய முடியுமா முடியாதாங்கிற மாதிரி இருக்கும், உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த 15 எண்ணிக்கையில், அதே போல் 2வது பாகத்தில் 15 எண்ணிக்கை மூச்சு சுவாசம் இதெல்லாம் செஞ்சோம்னா உடல் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆசனங்கள்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம காலை வேளையில் செய்யலாம், மாலை வேளையிலையும் செய்யலாம். இதில் இரு வேளையில் எது உத்தமம்னு பார்த்தீங்கன்னா காலை வேளையில் செய்கிறது தான். இந்த காலை வேளையை சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்திருந்து நீங்கள் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் இந்த ஆசனங்களை செஞ்சிங்கன்னா உடல் மிகவும் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, இன்றைய காலகட்டத்தில் உடல் ரொம்ப அதிக பேர்களுக்கு அதிகமான உழைப்பு இல்லை, அதே போல் கடினமான உழைப்பு இல்லாததுனால நோய்கள் நம்மளை அண்டிடுது. அவங்க நோய்கள் அண்டினோடனே மனதளவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த மனதளவிலையும் பாதிக்கப்படக்கூடாது, நோயும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சே ஆகணும். அப்படி என்ன விஷயம் செய்யணும், அப்போ எளிமையாக செய்யணும், எந்த விதமான காசு பணமும் செலவு இல்லாமல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆசனம் தான் நமக்கு கண்ணுக்கு வரும். இப்போ வாக்கிங் போகலான்னா அது ஒரு நிலை தான், அதால் ஒரு பலன் தான் கிடைக்கும். ஆனால் ஆசனங்கள் செஞ்சிங்கன்னா உடலில் உள்ள உள் உறுப்புகளுக்கு அனைத்துமே நம்ம கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள் இருக்குது. உள்ளார நம்ம டாக்டர் சொல்லி தான் இது நுரையீரல், இது கல்லீரல், இது கணையம், இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கை கால் மூட்டு வலி நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் அவங்க ஒரு நடைப்பணமாக இருந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அது இப்போ எந்த பயிற்சியுமே இல்லாமல் இருக்கிறது தான். அதே போல் உணவு பழக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல்கள். அதுக்கு முன்னாடி உணவு பழக்கம் உள்ளது வேறு, இப்போ வேறு. இயற்கையான அரிசிகள் இப்போ அரிசியே சாப்பிட்றதே நம்ம தவறு தான். இருந்தாலும் நமக்கு விளையக்கூடியதானே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்றோம். இந்த அரிசியை அதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்திங்கன்னா வேவிச்சு அதை ஆவாட்டி அதை மில்லில் கொடுத்து அந்த மேலே உள்ள இதெல்லாம் தீட்டாமல் முழுமையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இப்போ கர்நாடக பொன்னிங்கிறோம், இதுங்கிறோம், சம்பாங்கிறோம், இதுமாரி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா திங்கிறதுக்கு உங்களுக்கு மென்மையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் அதில் பலன் இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. வீட்டில் நம்ம நெல்லை அவிச்சு சுத்தமாக நம்ம பண்டைய காலத்தில் அதுதான் செய்வாங்க. அதை நம்ம இப்போ யாருமே ஒரு 100க்கு 90% பேர் செய்கிறதில்ல. 10% பேர் கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் அதை செஞ்சு சாப்பிட்றாங்க. அதுவும் இப்போ அரிசியை இப்போ நெல்லை விற்றுட்டு அரிசியை கடையில் வாங்குகிற சூழ்நிலை. ஏன்னா அந்தளவுக்கு காலப்போக்கில் மாறி போச்சு. நமக்கு என்ன உணவு நம்ம சாப்பிட்றது, வாழறது எதுக்காக நம்ம வாடுறோம், உணவுக்காக தான் வாடுறோம். இந்த உணவு ஆரோக்கியமாக இருக்கணுமாங்கிறது நம்ம முக்கியமாக இல்லையா? அப்படிங்குள்ள தானிய வகைகளை நம்ம தொடுறதே கிடையாது. என்ன முளைக்கட்டிய தானியங்கள் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். தானியங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு எப்படி ஊற வைக்கணும், எப்படி நம்ம சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிடணும், உடலுக்கு தேவையானது மட்டும் சாப்பிட்ணும். இப்போ பசிச்சா தான் நீங்கள் சாப்பிட்ணும், பசிக்காமல் நீங்கள் சாப்பிடவே கூடாது. இப்படிலாம் நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் டெய்லி நீங்கள் பார்த்தா தான் அதோட விஷயங்கள் தெரியும். மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்மளுடைய வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிக பேர் இந்த யோகா விரும்புகிறதே இல்லை. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம்ல, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னமோ செய்கிறாங்க. நாங்கள் யாருக்காகவும் நம்ம செய்யலை. உங்களுடைய உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சுங்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம இந்த டெய்லி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஆசனம் பண்ணிவிட்டு
ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கெலாம் முடியல. டெய்லி நம்ம வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி இதை வந்து எடுக்கிறாரு. அதை எடிட் பண்ண முடியறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு வேலைக்கு போகணும், வீட்டு குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம இது மட்டும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து இதையும் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஹஸ்த பாதாங்குசாசனம் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம எப்பொழுதும் போல் சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சர்க்கரை எப்படி வருது, இதற்கு என்ன செஞ்சால் நம்ம வந்து அதை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து மரபணு மூலியமாக தான் வருது. இந்த மரபணு மூலியமாக வரதுனால அதாவது குளுக்கோஸ் வந்து ஏறிடுது. அதாவது கொழுப்பு சத்துக்கள் அதிகமானாலே குளுக்கோஸ் ஏறி சர்க்கரையாக மாறிடுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்கும் அது வழிவகுக்குது. இந்த ஒரு மூலாதாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து சர்க்கரை நோய் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். வந்தவங்க வந்து தடுக்க முடியாது, ஆனால் குறைச்சிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு 200, 250, 300லாம் போயிட்டுதுன்னா நம்ம அதை தாண்டாமல் தடுத்துக்கலாமே தவிர, நம்ம படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதிக உழைப்பு இருந்ததுன்னா நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்புனா, உணவு கட்டுப்பாடும் இந்த யோகாசனமும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயிலேருந்து தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த விதமான கணையங்களையோ இதையோ உங்களுக்கு வந்து கல்லீரலையோ பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியதாகும். இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷனும் நம்ம வச்சுருக்குறோம். அதனால் நீங்கள் பார்த்து பலனடையணும்னா, நீங்கள் காலையில் 5:30 மணி அளவுக்கு வெளியாகிற மகதீஷ்டி தினம் ஒரு யோகாவை நீங்கள் பார்த்து பலனடைங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் சொல்கிறது தான் தெரியும். நீங்கள் லைக்கு கூட நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்கங்கிறது தெரியாது. இப்போ பார்க்குறீங்களா, பார்க்கக்குள்ளே ஒரு லைக்கு கொடுத்தா என்ன? ஏன் அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? லைக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஏற்படும், அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்க்குறது முழுசாக வீடியோவை பார்க்கணும். 10 நிமிஷம் இல்லாட்டினா 12 நிமிஷம் தான் கொடுக்குறோம். இப்போ குறைச்சாச்சு. நிறையா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பேசினா தான் உங்களுக்கு வந்து உலகத்துக்கு என்னங்கிறதே தெரிய வரும். ஒன்றுமே தெரியாமலே அப்படியே போயிட்டோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த மரபணு மூலியமா வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 30 வயசுலேருந்து 35 வயசு தாண்டினோடனே உங்களுக்கு இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் உழைப்பு அதிகம் வேலை அதிகமாக அதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்ததே கிடையாது. சர்க்கரைன்னா என்னான்னே கேட்பாங்க. அப்படி வந்து அந்த வெயிலில் நின்று வயலில் வேலை செய்வாங்க, தோட்டத்தில் வேலை செய்வாங்க, வேர்த்து உடம்பு பூரா ஊற்றும். அப்படிங்குள்ள இந்த கழிவு நீர்கள்லாம் வந்து வெளியாகிடுது. உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து கரைக்கப்படுது. அவங்களுக்கு கொழுப்பே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேவையான உழைப்பை நம்ம கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சர்க்கரை நோயும் வராததுக்கு சர்க்கரை நோய் அதே போல் கோபம் அதிகமாக படக்கூடாது. கோபம் அதிகமாக பட்டிங்கன்னா நமக்கு நஷ்டம். கோபத்தினால் வந்து எந்த விதமான பலனும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. நஷ்டம்தான் வரும். அதே போல் உடலில் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனோடனே உங்களுக்கு ப்ரெஷர் தான் ஏறும். ப்ரெஷர் ஏறி போச்சுன்னா நீங்கள் இறக்கவே முடியாது. அப்புறம் மாத்திரை மருந்து சாப்பிட்ணும். ஏன் இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள் பார்ப்போம். பால், தயிர், நெய், டால்டா இந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் சேர்க்காமல் பார்த்துங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் பாலும் தயிர் இப்போ வெயில் காலத்துக்கு நீங்கள் பால் தயிர் சேர்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதனால் நமக்கு வந்து கொழுப்புகள் தான் வந்து உருவாகும். நெய் வந்து சுத்தமாக சேர்க்காதீங்க. இந்த வீட்டில் உள்ள அம்மாமார்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த எண்ணெயை அதிகமாக ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய், நெய், டால்டா இதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிங்க. பொங்கல் செய்கிறீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நெய்யை ஊற்றுவாங்க, டால்டா ஊற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தானே போகும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தானே உள்ளே தானே போவோம். செரிமான சக்தி ஏற்படாது. ஏன் நீங்கள் செரிமான சக்தி ஏற்படுற அளவுக்கு நீங்கள் ஏன் அதை நெய்யை ஊற்றுறீங்க? சும்மா சாதாரணமாக பொங்கி சாப்பிடுங்க. அது நல்லா தான் இருக்கும். மிளகு போடுங்க, சீரகம் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. அது வந்து சட்டியில் வந்து அடியில் பிடிச்சாலும் பரவாயில்ல, மேலே உள்ளதை மட்டும் சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூரி சாப்பிடாதீங்க. பூரியெல்லாம் எண்ணெயை வந்து சுத்தமாக குடிக்கும். உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றுவாங்க. ஊற்றி ஒரு 10 பூரியை வீட்டில் உள்ளவங்களுக்கு போட்டாங்கன்னா இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் அந்த 10 பூரியில் தானே ஏறும். அப்போ அந்த எண்ணெய் பூராவே உடலுக்கு தானே போகும். அப்போ வந்து நம்மளையே தானே நம்ம ஏற்படுத்திக்கிறோம். சப்பாத்தி சாப்பிடுங்க. தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தியை போட்டு வட மாநிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, வந்து இரும்பு அடித்து நொறுக்குவான். வேலையை செய்வான். பொழுதுக்கும் வேலை செய்வான். காலைல 6 மணிலேருந்து உடலில் வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது. என்ன காரணம்? சப்பாத்தி எண்ணெயில் போட மாட்டான். வெறுமனே கல்லில் சுட்டு தும்பான். அது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். கோதுமையில் விளையக்கூடியது வீட்டில். அதே மாதிரி புரோட்டா வந்து சாப்பிடாதீங்க. புரோட்டா சாப்பிட்டிங்கன்னா செரிமான சக்தி இல்லாமல் போயிடும். பிரியாணி சாப்பிடாதீங்க. பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நெய் ஊற்றி தான் ஆகணும். அஜினாமோட்டோ போடுவாங்க கடையிலலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா சாமானுங்க அதிகமாக சேர்த்துப்பாங்க. இந்த மசாலா சாமான்லாம் உங்களுக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாகும். கூடுமான வரைக்கும் காலணிகளை வந்து என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு உள்ளார போட்டுக்கிற மாரி ஒரு காலணி வச்சிங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மாரி ஒரு காலணி வச்சிங்க. கால்கள் வந்து கீழே வந்து
நடக்கிறதுக்கு உகந்து ஏன்னா அந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களாம் வந்து அந்தமாரி நடந்தீங்கன்னா அதுமாதிரி தான் எங்கள் பாஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுக்காக போனாங்க. அந்த இதில் படிக்கட்டில் வந்து அந்த 12 மணிக்கு ஹீட்டில் வந்து தாங்க முடியாமல் அவங்களுக்கு சுகர் இருக்குது. கால் வந்து கொப்பளமாகி இப்போ வந்து அதுவே புண்ணாக போய் மாறி போச்சு. அதனால் நம்ம வந்து அந்த காலணிகளை வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம், நம்ம தெய்வ பக்தியாக இருப்போம், அது வேறு சமாச்சாரம். ஆனால் அதுக்காக காலணி போட்டுவிட்டால் நம்ம சாமி ஏற்றுக்காதுன்னா அப்படி கிடையாது. சுத்தம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும். அதனால தான் நம்ம சொல்கிறது, காலணி வீட்டு உள்ளாரையும் போட்டுங்க, வெளியிலையும் போட்டுங்க, எதுவுமே குத்தாமல் பார்த்துங்க. சுகர் உள்ளவங்களாம் ஏதாச்சும் குத்தி புண்ணாயிடுச்சுன்னா உங்களை அதை ஆற்றவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் அளவில் நீங்கள் கூட வச்சுருக்கிறதுனால உங்களால் அந்த புண்களை ஆற்றி நீங்கள் வெளியில் வர்றதுக்கு சிரமப்படணும். டாக்டர்லாம் அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுமாரி மன உளைச்சல் ஏற்படாதீங்க. மன உளைச்சல்னால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க, ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைகளை தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க. அது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும். கவலைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சுகர் வந்துடும். பதட்டப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பதட்டமானாலும் உங்களுக்கு சுகர் வந்துடும். கோபம் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு சுகர் வரும். நேரத்தில் உண்ணாமல் இருந்தாலும் சுகர் வரும். இப்போ அதே போல் இனிப்பு வகைகளை வந்து நீங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அசோகா அல்வா வைப்பாங்க, அல்வா வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சோண்டு தின்னு பார்க்கணுங்க ஆசை தான் வரும். தப்பு இல்லை, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. 35 வயசுக்கு மேலே போச்சிங்கன்னா எல்லாத்தையுமே தவிர்த்தா தான் நீங்கள் வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், சர்க்கரை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் சுவை உள்ள பழங்கள், அதாவது அதிகமாக இனிப்பு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். அதே போல் டெய்லி வந்து 1 ஹவர் நடைப்பயிற்சி நீங்கள் அவசியம் செஞ்சே ஆகணும். நீங்கள் மாலை நேரத்தில் போகிறீங்களோ காலையில் போகிறீங்களோ அது எனக்கு தெரியாது. யோகா பண்ணுறதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நடைப்பயிற்சி கூடமான வரைக்கும் சைக்கிள் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சைக்கிள்லாம் இப்போ தவிர்த்துட்டு வரீங்க. பெட்ரோல் வண்டியை தொட்டத்துக்குமே காலையில் பக்கத்தில் உள்ள கடைக்கு போனால் கூட ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்தமாரி சூழ்நிலையில் எப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடந்து போங்க. காலையில் நடந்து போங்க. சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடலில் இது பண்ணட்டும், கிருமிகள்லாம் அழியட்டுமே, புரியுதுங்களா? அதே போல் மாமிசம் வந்து சாப்பிட்றத குறைச்சிக்கணும். மாமிசம் வந்து அதிகமாக மட்டன்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷரும் ஏறும், சுகரும் ஏறும். கிழங்கு வகைகளில் வந்து அதிகமாக நீங்கள் உண்ணவே கூடாது. அந்த கிழங்கு வகைகளையும் நீங்கள் அதுமாரி காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. சாப்பாட்டை குறைச்சிங்க. ஒரு பக்கம் ஒரு உணவு, அதாவது ஒரு பாகம் சாப்பாடுனா 2 பாகம் காய்கறிகள். அது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. பசிக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கும். இப்போ 2 இட்லி தின்னுனா உங்களுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? 2 இட்லி தான் சாப்பிட சொல்கிறாங்க. அந்த 3 இட்லி, அதாவது 3 பாகமாக பிரிச்சிங்க. காலைல 8 மணிக்கு 2 தின்னுங்க, 9 மணிக்கு 2 தின்னுங்க, 10 மணிக்கு 2 தின்னுங்க. ஓகே, சால்வ். உங்களுக்கு வந்து எப்படி சுகர் வரும்? வராது. காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. காய்கறி என்னென்ன சாப்பிட்னா, மேலே இருக்கிறது இப்போ அவரைக்காய் இருக்கிறது சாப்பிடுங்க. பூசணிக்காய்லாம் நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடியது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, அந்த யூரின் போகிறதுக்கு ரொம்ப வழிவகுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து வரை உறுப்புக்கு பாதுகாப்பான உணவு. இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டுப்பாடாக இருந்துட்டிங்கன்னா இந்த சர்க்கரையிலேருந்து நம்ம விடுபடலாம் இல்லைங்களா? இப்போ சர்க்கரையை வந்து நம்ம விடுபடுறது எப்படி வருது, எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஓரளவு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது விஷயங்கள். என்ன பழம் சாப்பிட்ணும், என்ன உணவு சாப்பிட்ணும், இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நேரம் ஆகிடுச்சு, அதனால தான் வேகமாக பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க வேணாம். இப்போ நம்ம ஆசனத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ ஹஸ்த பாதாங்குசாசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம எளிய பயிற்சிக்கு அப்புறம் முதல் பாகத்துக்கு போவோம், மறுபடியும் 2வது பாகத்துக்கு போவோம். அதை மூச்சு பயிற்சி இடையில செய்வோம். செஞ்சுட்டு அதற்கான பலன்களை பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம். டெய்லி வந்து நீங்கள் பாருங்கள். யோகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்போ கைகளுக்கும் கால்களுக்கும் தான் நம்ம வேலை. அப்படிங்க உள்ள காலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஒரு ஆக்டிவேஷனை கொஞ்சம் அப்படியே இது பண்ணிங்க. கையை இடுப்பில் வச்சிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்த முடியுமோ உயர்த்தி, கீழே விழுந்துடாமல் மட்டும் பார்த்துங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்குனாலும் இது பண்ணலாம். இப்போ வலது கால் வரும், இடது கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் வரும். அப்படிங்க உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் கையை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றுங்க. அதேமாதிரி ரிவர்ஸு சுற்றணும். எண்ணிக்கையில் சும்மா ஒரு 5 இல்லாட்டினா ஒரு 10 செஞ்சிங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ. ஏன்னா ஆரம்பத்திலே இது செய்யறதுக்கு கடினமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பழகிக்கணும். கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணி, பேலன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம ஆசனத்துக்கு ரெடியாக போக போகிறோம். இப்போது
கையை பின்னாடி கட்டிங்க, காலை தூக்கிங்க, நல்லா பொறுமையாக செய்யுங்க. எண்ணிக்கையில் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ ஒரு பக்கம் நம்ம செஞ்சிட்டோம். இது அடுத்த கால் நம்ம அடுத்த நட செய்ய போகிறோம். அப்படிங்குள்ள கண்களை மூடி சிறிய மூச்சு போகிற செய்வோம். சும்மா கையை அப்படி வச்சுங்க, சென்முதிரை மாதிரியே. இப்போ தியானம் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். மூச்சு சுவாசம் வந்து நல்லா உணரக்கூடியதாகும். இப்போது நம்ம எளிய பயிற்சி அப்புறம் தான் நம்ம வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் நம்ம வந்து யாருமே உபயோகம் பண்ணுறதில்ல. மஞ்சள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு கல்யாண வீட்டில் எந்த ஒரு இப்போ மளிகை ஜாமான் வாங்க போனாலும் மஞ்சள் பொடி, மஞ்சள் இப்படி தான் சும்மா அது வந்து என்னதுன்னா நமக்கு சுபம்னா முன்னாடியே அதை நம்ம பயன்படுத்துறது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் தெளிப்பாங்க. வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சாணம் காலையில் எழுந்தோன்னா எதுக்காக நம்ம இதெல்லாம் போடுறதுன்னா சில பேருக்கு தெரியாது, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிருமிகள்லாம் அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளே வெளியில் போய்ட்டு நம்ம வருவோம். அப்போ வெளியில் உள்ள இந்த எச்சில்லாம் துப்புவாங்க, இப்படியே அதில் காலில் நம்ம பட்டுட்டு வரோம். அதன் மூலயமா நம்ம வீட்டு உள்ளார பார்த்திங்கன்னா அந்த இது வரும் கிருமிகள். இதெல்லாம் தடுக்கக்கூடியதுக்கு தான் நான் சாணம் போடுறது. இப்போ அதுக்கு முன்னாடி கூரை வீடு இருக்கும், சாணம் போட்டு மொழுவாங்க, கிருமிகள்லாம் எதுவுமே தங்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டைல்ஸு மார்பிள்ஸு இப்படி தான் இருக்குது. மஞ்சத்தூள் தெளிச்சிங்கனாலும் வழிக்கிட்ட நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் வந்து இப்போ குளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிப்பாங்க, தாலி கயிறில் மஞ்சள் தடவை. இதெல்லாம் வந்து இப்போல்லாம் அந்த இது நடைமுறையே இல்லை, எல்லாமே காலப்போக்கில் மாறிடுச்சு. அதனால் மஞ்சள் வந்து அதிகமாகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உள்ளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மஞ்சள் காமாலைக்கு வழிவகுத்துடும். மஞ்சள் சேர்த்துக்கணும், எவ்வளோ சேர்த்துக்கணும்னு அளவு இருக்கும். இப்போ ஒரு மிளகாயில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அரைப்பாங்க. 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் தான் மஞ்சள் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதை பயன்படுத்தணும். அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கிருமி நாசினிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து இயற்கையாக அந்த மஞ்சள் கிழங்குலாம் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் மிஷினில் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து அதை பயன்படுத்துங்க. கடையில் வாங்கினா கூட அதில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம கண்ணுக்கு நேராகவே அந்த மார்க்கெட்டில் கிழங்கு கிடைக்கும், சீசனில் நிறைய கிடைக்கும். அதை வாங்கி காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதே போல் எளிய பயிற்சிக்கு நம்ம 2வது முறைக்கு நம்ம போக போகிறோம். இப்போ பின்னாடி கையை வச்சிங்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறது, பார்த்துங்க. எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஆர்ஜே அவர்களே. ஜேகே அவர்களே, சாரிங்க ஐயா. டெய்லி அவர் நம்ம இடையில விட்டனால பெரிய மறந்துட்டார் பாருங்க. அதான் இப்போது நம்ம ஒரு சிறிய மூச்சு சுவாசம் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அலட்டிக்கக்கூடாது. நம்ம வருது வரலங்கிறதுலாம் அப்புறமேலுக்கு நம்ம செய்கிற நம்மளே தடமாறுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இப்போ இடதுபுறம் செய்கிறத விட வலதுபுறம் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கே பேலன்ஸ் தவறுது. என்ன காரணம்னா மனநிலை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அதான் சொல்கிறேன்னா, பயிற்சியும் அதிகமாக இருக்கணும், மனநிலையும் நல்லா இருக்கணும். எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே மைண்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து இதை செய்ய முடியும். இந்த ஹஸ்த பாதாங்குசாசனம் யாருக்கு நம்ம செய்யணும்னு நம்ம சொன்னோம். இந்த கால் மரத்து போகிறவங்க, கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க, இடுப்பில் வந்து வலி ஏற்படுறவங்க, அதே போல் நினைவாற்றல் இல்லை அப்படிங்கிறவங்க இதை செய்கிறது. அதே போல் வெரிகோர்ஸ் அவங்க வந்து மிகவும் முக்கியமாக இதை நீங்கள் பார்க்கணும். நரம்புகள்லாம் சுருட்டல் இருந்ததுன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஏன்னா இதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதுக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடுப்பு தசை பிடிப்பு இல்லாமல் இருக்கும். இடுப்பில் வந்து சில பேருக்கு பிடிச்சிக்கும், மூச்சு பிடிச்சிக்கும். ஏன் என்ன காரணம்னா அந்த அடுக்குகள்லாம் வேலை செய்யாமல் விட்டுடுறது. நம்ம குனியறதே கிடையாது, அப்படியே நின்றுட்டு எல்லாமே அதை இதை எடுங்கிறது அந்த ஆக்ஷன் கொடுக்குறதோடு இருக்கிறது தான். நம்மளே ஒரு வேலையை நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம்னா நம்மளே நம்மளை வேலையை செய்யணும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுலேருந்து அம்மாக்காரங்க தான் செய்வாங்க எல்லாமே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறதே கிடையாது. துணி துவைக்கிறது கஷ்டமான வேலை தான். இப்போ வாஷிங் மிஷினில் நான் சொல்கிறது இல்லை, சாதாரணமாக உட்காந்து நம்ம செய்யக்குள்ள அந்த துணி துவைக்கக்குள்ள அது ஒரு ஆசனமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கால்களை மடக்கி உட்காந்துக்கிட்டு அவங்க செய்யக்குள்ள அது வந்து அந்த வயிற்றில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவங்க தீர்க்கக்கூடியது. நமக்கு தெரியவே தெரியாது. அதுவே இந்த மலம் கழிக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து சாதா பாத்ரூமில் உட்காடுறோமோ அது எவ்வளோ பலன் கொடுக்கக்கூடியது தெரியுங்களா? அது நமக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் தான் நமக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுது. அதான் அதனால் நம்ம முடியாது. சம்பளங்கோழிக்கு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே போல் டீ கடையில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி டீ கடையில் போய் ஒன்றா உட்காந்துருப்பாங்கன்னா தரையில் தான் உட்காந்துருப்பாங்க, பெஞ்செலாம் இருக்காது. சும்மா ஆளுவை பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஆள்லாம் சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசிக்கிட்டு அந்த உலக விஷயத்தையே பேசுவாங்க. அவங்க அவ்வளோ ஜென்ரல் நாலேஜ். நமக்கு இந்த ஜென்ரல் நாலேஜே தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனே யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் எங்கேருந்து வரும்? இப்போ உலக நடப்பு படிக்கலாம், நீங்கள் 99 மார்க் வாங்கலாம், 100 மார்க் கூட வாங்கலாம். ஆனால் உலக விஷயம் தெரிஞ்சிருக்கணும், உடல் ஆரோக்கியமும் தெரிஞ்சிருக்கணும். முதலமைச்சர் யார், பிரதம மந்திரி யார், இந்த துறைக்கு யார் மினிஸ்டரு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம். அப்படிங்கக்குள்ள நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. இப்போ வந்து விவசாயம் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவன் என்ன கஷ்டப்படுறான், அது எவ்வளோ அதில் வந்து கிடைக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழுதவன் கணக்கு போனால் உழைக்க கூட மிஞ்சாதும்பாங்க. அதுமாதிரி விவசாயம் பண்ணுறவங்க எந்த காலத்துலையுமே அவன் முன்னேறி இருக்கவே முடியாது. அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வேலைக்கு போயிருப்பான், அது மூலயமா தான் ஒரு வீடு கூட கட்டுவானே தவிர இவன் பொழுதுக்கும் வயல்லே தான் கிடப்பான். என்ன பாட்டு அந்த காலத்திலே பாடி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கணக்கு வழக்கு பார்த்துட்டாங்க, எதுவுமே மிச்சமே இருக்காது. வேணால் சொல்லிக்கலாம், நான் 10 ஏக்கர் வச்சுருக்கேன், 20 ஏக்கர்னா பராசக்தி. அதாவது என்ன சொல்கிறார் பாரதியார், காணி நிலம் வேண்டும். ஒரு ஆள் வந்து 4 மா நிலம், 4 மானா ஒரு காணி. இந்த 4 மா நிலத்தை வந்து அவன் உழுது அதை அவனால் அதை செய்ய முடியும். ஆள் யாருமே தேவையில்லை, அவனே ஒண்டியமாக டெய்லி செஞ்சு அந்த 4 மா நிலத்தையும் நட்டு அவனோட அறுவையும் செய்ய முடியும். அந்த ஒரு விஷயந்தான் யாராலையும் முடியும். அதனால தான் காணி நிலம் இருந்தால் போகிறோன்னது. அதிகமாக நான் வந்து இதுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சுருக்கேன்னா அதெல்லாம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு செலவு பண்ணிவிட்டு ஒரு நடை நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் அது நீங்கள் முன்னேறதுக்கு மறுபடியும் 4-5 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? ஒரு வெள்ளத்தினாலேயோ இல்லை வந்து காய்ச்சல் தண்ணி இல்லாமத்தினாலேயோ அந்த பயிர் வந்து நாசமாக போயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பூச்சியெல்லாம் வந்து இது பண்ணிவிடும். இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து உரம் போட மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ வந்து இயற்கை உரங்கள் இல்லை, செயற்கை உரங்கள் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு வந்து நோய்கள்லாம் அதிகமாகி போச்சு. சரி, அதை விட்டுடுங்க, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து ஹஸ்த பாதாவசனம் செய்வதனால என்ன பயனுங்கிறது பார்த்திங்கன்னா, இடுப்பு தசைப்பிடிப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் குனிஞ்சு நிமிடுறதுக்கு. இப்போ வந்து காலையில் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போகிறீங்கன்னா போகிறோம். அதனால் வந்து அவன் கையை போய் தரையில் தொட்டுவிட்டான், என்னால் முடியலன்னா முடியாது தான். இன்றைக்கி வந்து இது வந்து முதல் நிலை. 2வது நாள் பார்த்திங்கன்னா அந்த நிலை போகும். 3வது நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போயிடும். இதுலேயே ஒரு மாதம் போயிட்டிங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு போய் தரையே போய் தொட்டுடுவீங்க. இந்த தொட்டுட்டாலே உங்களுக்கு வந்து இந்த இடுப்பில் உள்ள வளைவுகள்லாம் வந்து நன்றாக 33 அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, தசைகள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு தசைக்கும் பிடிப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஆக்ஷன், அதாவது பயிற்சி பண்ணுறப்ப நம்ம இடுப்பை நல்லா திசையை திருப்பி நம்ம இது பண்ணுவோம். அதே போல் பின்பக்க வளைவு, முன்பக்க வளைவு இப்படிலாம் செய்யணும். செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஆசனங்கள் செய்ய வரும், இயல்பான நிலை ஏற்படும். வெரிகோட் சொல்லுவாங்க, இதை செஞ்சுட்டு வாங்க. மறை உறுப்புக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த வயிறு தேவையில்லாத சதைகள்லாம் இருக்கும், கொழுப்புகள் இருக்கும், இதெல்லாம் வந்து குறைக்கப்படக்கூடிய ஆசனமாகும். கழுத்து, அதாவது கழுத்து அந்த இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன பேர், கழுத்தில் என்ன, தைராய்டு, அவங்களாம் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அதே போல் நுரையீரல், மார்பகம் இதெல்லாம் வந்து நன்றாக வேலை செய்யக்கூடியதாகும். நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியதாகும். தொடைப்பகுதி வந்து தேவையில்லாத, இப்போ வந்து காலை தூக்குறீங்க பாருங்கள், தூக்கக்குள்ளே இந்த தேவையில்லாத தசைகள்லாம் நடுக்கம் ஏற்படக்குள்ள தேவையில்லாத தசைகள்லாம் குறைக்கப்படும். இந்த தைராய்டு உள்ளவங்களும் இதை வந்து சரி பண்ணிங்க. இந்த ஹஸ்த பாதாங்கோசனம் செய்வதனால் இவ்வளோ பலன்களையும் நாம் அடைகிறோம். நேரம் ஆயிடுச்சு. அதனால் தினமும் வந்து மகதிஷ்டி தினம் உரையை பார்த்து மகிழுங்கள். நாளைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.